நீங்க ஒரு குளத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. அந்த குளம் சாதாரணமான குளம் இல்ல, புதையல் நிறைந்த குளம். அந்த குளத்துக்கு போயிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அங்க ஒரு பைத்தியக்கார கமநாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? கல்லை எடுத்து ஒன்னொன்னா குளத்து மேல போட்டுட்டு இருக்கான். குளம் மேல ஃபுல்லா மண் ஆயிடுச்சு. மேல ஒரு மாதிரி வேவ்ஸா கிரியேட் ஆகி அடியில என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியல. எப்படா அந்த பைத்தியக்காரன் கல்லு போடுறதை நிறுத்திட்டு கிளம்புவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த பைத்தியக்கார கமநாட்டி வேற யாரும் இல்ல, நம்ம மனசுதான். குளத்துக்கடியில் இருக்கிற புதையல் நம்மளோட உண்மையான சுயரூபம், ட்ரூ செல்ஃப், ஹையர் செல்ஃப், இறைநிலைன்னு சொல்லலாம். மன சஞ்சலங்களை நிறுத்தி நம்ம உண்மையான சுயரூபத்தை வெளிக்காட்டுறதுதான் யோக பயிற்சியின் பர்பஸ். யோகா சித்த விருத்தி நிரோதக. To stop the fluctuations of the mind is the purpose of yoga. ஒரே நிமிஷமாக சும்மா இருக்கான அந்த பைத்தியக்காரன் எதையாவது ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டே இருக்கான் தாட்ஸ்ன்ற பேர்ல. அதுக்குதான் யோகா பண்ணணும்.